கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். முதல் 10ல 3வது திருவாய்மொழி பத்துடை அடியவர்க்கு. அதை முதல்ல சேவிப்போம். பத்துடை அடியவர்க்களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நமரும் பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவே பத்துடையடியவர்களியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் அரும் பிறலடிகள் மத்துரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடையா கொண்டு எத்திரமுரலினோடு இணைந்திருந்தேங்கிய எழிவே எளிவரும் இயல்வினன் நிலை வரம்பில பரபிறப்பாய் ஒளிவரு முழு நலம் முதலில கேடில வீடாம் தெளிதரு நிலைமை அது ஒழிவினன் முழுவதும் இறையோன் அழிவரும் அருளினோடு அகத்தனன் புறத்தனன் அமைந்தே அமைவுடை அறநெறி முழுவதும் உயர் வர உயர்ந்து அமைவுடை முதல் கடல் ஒடிவிடையற நிலமதுவாம் அமைவுடை அமரரும் யாவையும் யாவரும் தானாம் அமைவுடை நாரணன் மாயையை அறிபவர் யாரே யாருமோர் நிலைமயனென அறிவறிய எம்பெருமான் யாருமோர் நிலைமயனென அறிவெளிய எம்பெருமான் பெருமோர் ஆயிரம் பிறபலவுடைய எம்பெருமான் பெருமோர் உருவமும் உளதில்லை இளதில்லை பிணக்கே பிணக்கர அறுவகை சமயமும் நெறியுள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனம் அந்தவிழா ஆதியம் பகவன் மணக்குடை தவநெறி வழி நின்று புறநெறிகளை கட்டு உனக்கு மின் பசையற அவனுடைய உணர்வு கொண்டுணர்ந்தே உணர்ந்துணர்ந்தெழிந்தகந்த உயர்ந்துருவியந்த இந்நிலைமை உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வரிதுயிர்கள் உணர்ந்துணர்ந்துரை துரைத்து அரியனரனும் இவரை உணர்ந்துணர்ந்துரை துரைத்து. இன்னொரு உரைத்து வரணும், இதுல விட்டு போயிருக்கு, உணர்ந்துணர்ந்துரை துரைத்து இறைஞ்சு மின் மனப்பட்டதொன்னே ஒன்னென பலவென அறிவரும் வடிவினொள் நின்ன நன்னெழில் நாரணன் நான்முகன் அரண் எனும் இவரை ஒன்னனும் மனத்து வைத்து உள்ளினும் இருவசையலொத்து நன்னென நலம் செய்வது அவனிடை நம்முடை நாளே நாளும் நின்ன நெடும் நாளும் நின்னடு நாளும் நின்னடு நின்னடு நின்று அடு நாளும் நின்னடு நம பழமை அங்கொரு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை நாளும் நின்னடு நம பழமை அங்கொரு வினையுடனே மாளும். அப்படி நாளும் நின்னடு நம பழமை அங்கொடு வினையுடனே மாளும் ஓர் குறைவில்லை மனநகமல மரக் கழுவி நாளும் நம் திருவுடையடிகள் தம் நலங்கழல் வணங்கி மாளுமோரிடத்திலும் வனக்கொடுமாழ்வது வலமே வலத்தனன் திரிபுரவிரித்தவன் இடம் பெற துந்தித்தலத்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன் உலகத்தில் அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவை அவன் துயக்கே. இன்னொரு தடவை இந்த வாசனம் சேவிக்கிறேன், இன்னும் நிறைய அடுத்தடுத்த லைனுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். வலத்தனன் திரிபுரமெரித்தவன் இடம் பெற துந்தித்தலத்து எழுதிசை முகன் படைத்த நல்லுலகமும் தானும் புலப்பட பின்னும் தன்னுலகத்தில்
அகத்தனன் தானே சொலப்புகில் இவை பின்னும் வயிற்றுள இவையவன் துயக்கே துயக்கருமதியில் நல்ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயகள் வானிலும் பெரியன வல்லன். அப்படி பெரியன வல்லன்னு போட்டுக்கணும், கிடையாது வா. புயல் கருநிறத்தனன் பெருநிலம் கடந்த நல்லடிப்போது அயற்பிலனலற்றுவன் தழுவுவன் வணங்குவன் அமர்ந்தே அமரர்கள் தொழுதெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர்வொழில் வளங்குருகூர் சடகோபன் குற்றேவல்கள் அமர் சுவையாயிரத்த அவற்றினொளி 10 வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அறுபதம் பிறவி அஞ்சிறையே அமரர்கள் தொழுதெழ அலைகடல் கடைந்தவன் தன்னை அமர்வொழில் வளங்குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் அமர் சுவையாயிரத்து அவத்தினுளை 10 வல்லார் அமரரோடு உயர்வில் சென்று அறுபதம் பிறவி அஞ்சிறையே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். 9வது திருவாய்மொழியையும் ஒரு தடவை சேவை சொல்றேன். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதலெம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழல் உளானே. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதலெம்மான் கண்ணபிரான் என்ன முதம் சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழல் உளானே. சூழல் பல பல வல்லான் தொல்லை அங்காலத்துலகை கேழல் ஒன்னாகி இடந்த கேசவனின் உடையம்மான் வேழமறுப்பை யோசித்தான் விண்ணவர் கெண்ணலறியான் ஆழநெடுங்கடல் சேர்ந்தான் அவனின் அருகலிலானே. அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புள்ளு வந்தேறும் பூமகளார் தனி கேள்வன் ஒரு கரியின் சுமைதந்திட்டு ஒழிவிலன் என்னோடுடனே. உடனமர் காதல் மகளேர் திருமகள் மன்மகள் ஆயல் மடமகள் என எண்ணிவர் மூவராளும் உலகமும் முன்னே. இன்னொரு தடவை சேவிக்கிறேன். உடனமர் காதல் மகளிர் திருமகள் மன்மகள் ஆயர் மடமகள் எண்ணிவர் மூவராளும் உலகமும் முன்னே. உடனவையொக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாய பெருமான் கண்ணனின் ஒக்கலையானே. ஒக்கலை வைத்து முளைப்பாலும் என்ன தந்திட வாங்கி செக்கஞ்சகவரவள் செக்கஞ்சகவன்னவள் பால் செக்கஞ்சகவன்னவள் பால் செக்கஞ்சக அன்னு அவள் பால் செக்கஞ்சகவன்னவள் பால் உயர் சக உண்ட பெருமான் நக்கப்பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோத்திய ஈசன் மாயனும் நெஞ்சில் உளானே. நெஞ்சின் உளானே மாயன் என் நெஞ்சில் உள்ளான் மத்தையவர்க்கும் அதுவே காயமும் ஜீவனும் தானே காலுமெனையும் அவனே. இந்த இடத்துல மற்றும் எவர்க்கும் அக்தேன்னு ஒரு பாடபேதம் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்தே ரெண்டும் சொல்லலாம், தப்பு கிடையாது. மற்றும் எவர்க்கும் அக்தே காயமும் சீவனும் தானே காலுமெறியும் அவனே. சேயனனியனவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கண்மையக்கன் என்னுடைய தோழினையானே. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துழாயுடையம்மான் கேளினையும் நமிலாதான் கிளரும் சுடரொளி மூர்த்தி நாளனைந்தொன்னு மகளான் என்னுடைய நாவின் உள்ளானே. நாவினுள் நின்று மலரும் ஞான கலைகளுக்கெல்லாம் ஆவியமாக்கையும் தானே அழிப்பொடழிப்பவந்தானே. பூவியல் நாள் தளந்தோழன் பொறுவடையாழி சங்கேந்தும் காவினம் வேரை கமலக்கண்ணன் என் கண்ணினுள்ளானே. கமலக்கண்ணனின் கண்ணினுள்ளான் காண்பன் அவன் கண்களாலே.
அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தே கமலத்தயன் நம்பி தன்னை கண்ணுதலானொடும் தோத்தி அமல தெய்வத்தோடுலகமாக்கி என் நெத்தியுளானே நெத்தியுள் நின் என்னையாளும் நுரைமலர் பாதங்கள் சூடி கத்தை துழாய் மொழிக்கோல கண்ணபிரானை தொழுவார் ஒத்தை பிறை அணிந்தானும் நான்முகனும் இந்திரனும் மத்தை அமரரும் எல்லாம் வந்து என் உச்சியுளானே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் சொல்ல உணர்த்தி வன் குருகூர் சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள்ளே இவையுமோர் வத்தெம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் சொல்ல உணர்த்தி வன்குருகூர் சடகோபன் இச்சொன்ன ஆயிரத்துள்ளே இவையுமோர் வத்தெம்பிரார்க்கு நிச்சலும் விண்ணப்பம் செய்ய நீழ்கடல் சென்னி பொறுமே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், அடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இனி நம்ம இந்த 10 பாசுரங்களுடைய சந்தைய சொல்லுவோம். கூப்பிடலாம். அடியன்ஜி ஒரு 2 இது மட்டும் டவுட் ஜி. இப்போ நம்ம 11வது பாசுரத்துல ஜி புஸ்தகத்துல இச்சொன்ன 1000 துள்ளுன்னு இருக்கு, நீங்க துள்ளேன்னு படிச்சீங்க. ரெண்டுமே கரெக்டா ஜி? 1000 துள் இவையும் அப்படின்னு இருக்கு அடியனுடைய இதுல. ஆமா ஆமா, எனக்கும் அப்படி இருக்கு புக்ல. ஒரு நிமிஷம், இன்னொரு ரீடிங் பாக்குறேன், ஒரே ஒரு செகண்ட். அதுல எது மெஜாரிட்டியா இருக்கோ அதை எடுத்துப்போம். சரிங்க அடியன். வேற எதுவும் டவுட் இருக்கிறதா? இது இல்லாம வேற யாருக்காச்சும் டவுட் ஏதாச்சும் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேட்ருங்க டவுட்ஸ். இந்த இந்த திருவாய்மொழி தான் இல்ல, 9 திருவாய்மொழியிலயுமே கேட்கலாம் டவுட்ஸ். தெரிஞ்சதுன்னா இப்ப உடனே பார்த்து சொல்லிடுறேன், இல்லாட்டா பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி 3வது இதுலயும் 1000 போட்டுக்கோங்க. அதே மாதிரி 3வது 1000 வேண்டாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்ததுன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் கரெக்டா சொல்லுங்க. 1000 தான் வரணும், 1000 வேண்டாம். 1000 ஒரு பாடம் இருக்கு, ஆனா அது வேண்டாம். நம்ம 1000 எடுத்துப்போம். வேலுக்குடி சுவாமி புஸ்தகம் தானே நீங்க? அதே மாதிரி ஆமாங்க ஜி, வேலுக்குடி அது அதுல பார்த்தே சொல்லுங்க. அதுல இருந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கோ அதை நம்ம பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணிப்போம் 3வது திருவாய்மொழியில. சரி, முதல் இதுல எத்திரம் உரளினோடு அப்பயே நம்ம சொன்னோம், இன்னைக்கும் நெடிலாவே அது வந்துச்சு. இங்க குறில் வந்திருக்கு. ஓகே, நான் நெடிலா சொல்லிட்டேனா அப்போ? ஓகே ஓகே. அந்த இதுலயும் வேர்டிங்ஸ்ல அப்படிதான். நம்ம ஒரு வாட்டி இத அப்பயே கேட்கும்போது குறிலாவே படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படியா? ஓகே. எத்திரம் உரளினோடு நோடு இருக்கு. எனக்கு இங்க புஸ்தகத்துல ஒத்த கொம்பு போட்டிருக்குங்க. ஓகே, அதையும் ஒரு நிமிஷம் பார்த்து விடுறேன். நான் எதுல செக் பண்றேன்னா, நம்ம யூ வேதா சொன்னேன் இல்லையா, அதுல தான் செக் பண்றேன். உரலினோடு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நெடில் ஆயிடும். இது வந்து சொல்றது தப்பு கிடையாது. எத்திரம் உரலினோடு, எத்திரம் உரலினோடு. அப்ப அந்த டூவை இழுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு பதிலா அந்த நோவை இழுக்கிறது தப்பு கிடையாது. எத்திரம் உரலினோடு. ஏன்னா இது நாங்க பயிற்சி பண்ணும்போது நோடுன்னு போகும்போது இல்லம்மா ஒத்த கொம்பு தானே இருக்கு, குறிலா படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோமா. அதுதான் சரி, நம்ம எப்படி படிச்சாலும் தப்பு கிடையாது, நெடிலா படிச்சாலும் தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே அடியே, ரெண்டுமே கரெக்ட் தான். அதை நான் இங்க எழுதிடுறேன், ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? எத்திரம் உரலினோடு அப்படின்னு படிக்கலாம். எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து எங்கே எழிவேன், அது தப்பு கிடையாது. வேற இன்னொன்னு இப்ப நான் படிக்கும்போது சொல்லிட்டேன், உணர்ந்துரைத்து, அங்க இன்னொரு உரைத்து வரணும். யாரெல்லாம் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல உரைத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற யாருக்காச்சும் டவுட் இருந்தா ப்ளீஸ், இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இருந்தாலும் உங்க புஸ்தகத்துக்கும் இதுக்கும் இருந்தா கேட்டுருங்க. சாரதாம்பாள் மேம் கேளுங்க. இதுல 9வது திருமொழியில 5வது இது கொஞ்சம் ஸ்டார்லாம் எனக்கு மாறி மாறி இருக்கு.
ஓகே, கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம். ஃபிஃப்த் ஒன், ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் என்ன, அந்த என்றுக்கு அப்புறம் கமா இந்த ஸ்டார் தந்திட வாங்கி, அப்புறம் செக்கஞ்சகவன் அவள் பால் உயிர் செக அவள் பால், அதோட இல்லாட்டா இங்க பாருங்க, இதுலயுமே ஒரு சின்ன இது இருக்கு, சேஞ்ச் இருக்கு. கரெக்ட் தான். ஃபிஃப்த்ல ஒரு நிமிஷம் சொல்றேன். இது அஞ்சாவதுல வந்து அவள் பாலோடையே போட்டுக்கோங்க. நான் வேலுக்குடி சுவாமி புக்ல அங்க கேப் இல்ல, ஆனா அங்க ஸ்டார் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அது ஃபுல்லா சேர்த்து சொல்லும் போது அப்படியே பால் உயிர் செக உண்ட பெருமான்னு சேர்த்து சொல்லலாம். ஆனா இங்க செக்கஞ்சகன் அவள் பால் அப்படிதான் பிரிச்சிருக்கான். உயிர் செக உண்ட பெருமான் நக்கப்பிரானோடு, நக்கப்பிரானோடு, அதுதான் அந்த ஓடு ஓடு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், அர்த்தத்துல வித்தியாசம் வராது. அதனால எப்படின்னு சொல்லலாம், நக்கப்பிரானோடு அயனும் இந்திரனும் முதலாக ஒக்கவும் தோன்றிய, தோற்றிய, தோன்றிய சொல்லிட்டு அர்த்தம் மாறி போயிடும். தோற்றியனா படைத்த, தோன்றியனா உண்டானன்னு அர்த்தம் மாறி போயிடும், அப்படியே ஆப்போசிட் அர்த்தம். தோன்றிய சொல்லிடக்கூடாது, தோற்றியங்கிறது தான் கரெக்ட். ஒக்கவும் தோற்றிய ஈசன், அதாவது நம்ம சொல்லும் போது ஒக்கவும் தோத்திய ஈசன் அப்படி சொல்லுவோம். மாயனின் நெஞ்சின் உடானே. ஓகேவா? நன்றி ஐயா, கரெக்ட் ஐயா. நெக்ஸ்ட் சுந்தரி மேம் வாங்க. அது நக்கப்பிரானோட அயனும் போட்டிருந்தா ஸ்டார், நீங்க வந்து நக்கப்பிரானோட நிறுத்திட்டு அயனும் வந்துடும். நக்கப்பிரானோடு கிட்டதான் ஸ்டார். அது நன்றி ஐயா. நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமன். 7ஆம் திருவாய்மொழியில முதற்பத்தி 7ஆம் திருவாய்மொழியில அமரர் முழுமுதல் ஆகிய ஆதியை அப்படி ஸ்பிளிட் பண்ணி படிக்கணுமா, ஃபுல் லைனா படிக்கணுமா? எத்தனாவது பாசுரமா? 7வது திருவாய்மொழியில 9வது பாசுரம். அமரர் முழுமுதல் அமரர் கமுதிந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப துழாவியன் நாவி அமரத் தழுவித்த இனி அகலுமோ அப்படி இருக்கு இல்லையா? இதுல வந்து இப்ப வேலுக்குடி சுவாமி புஸ்தகத்துல நீங்க பார்த்தேன் அப்படின்னா அப்படியே கொடுத்திருப்பா. அதாவது 7வது அன்னைக்கு நாங்க படிக்கிற போது இது சின்னதா இருக்குது, ஸ்பிளிட் பண்ணாம படிக்கலாம்னு படிச்சோம். அதனால அது ஸ்டார் கொடுத்திருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணி இருக்கணும். அதாவது நீங்க எங்க ஸ்பிளிட் பண்ண கூடாதுன்னு சொல்லிடுறேன். முதல் ஸ்டார் போட்டுக்கிற இடத்துல ஸ்பிளிட் பண்ணாம சேர்த்து படிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார், 3வது ஸ்டார், 5வது ஸ்டார், 7வது ஸ்டார். அதாவது இந்த ஒரு லைனுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஸ்டாரை நீங்க விடாம படிக்கணும். அதுதான் நம்மளோட எய்மே. இந்த ஸ்டாரை விட்டு படிக்கணும், அதுதான் நம்ம எய்ம். ஆனா எடுத்தடுப்புல அப்படி படிச்சா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும் சொல்றதுக்கு. அதனால அமரர் முழு முதலாகிய ஆதியை அமரர் கருமுதி இந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்பத்துழாவி என்னாவி அமரத் தழுவித்தினி அகலுமோ இப்படி படிக்கணும் ஆக்சுவலா. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர் கமுதி இந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப துழாவி என்னாவி அமரத் தழுவித்து இனி அகலுமோ அப்படி படிக்கணும். ஆனா வந்து இதை விடவும் ரொம்ப சின்னதா இருந்து அப்படின்னா அதையும் 2ஆ பிடிக்கல நம்ம. ஓடும் புல் ஏரி சூடும் தன் துழாய் அப்படி படிக்காம ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் எழுதின் அவை ஆடுவம்மானே அப்படி படிக்கிறோம் நம்ம. அதனால நம்ம வந்து நம்மளோட இது என்னன்னா 4 அடிகளா படிக்கணுங்கிறது தான் ஆக்சுவலான, அப்படிதான் பாராயணம் பண்ணுவா. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அப்படி நான் நடத்தினேன்னா நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவேன் படிக்கிறதுக்கு. எனக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு கஷ்டம், நீங்களும் படிக்கிறதுக்கு கஷ்டம். அதனாலதான் பிரிச்சு இருக்கிறத வச்சுட்டு நடத்துறேன். இதை நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம் தாராளமா. ஆனா கோவில் எல்லாம் படிக்கும் பாராயணம் பண்ணும்போது பூரா அப்படி படிச்சுட்டு வருவா. இப்படி பிரிச்சு படிக்கிறது தப்பு கிடையாது, இப்படி பிரிச்சு படிக்கிறது கரெக்ட் தான். அதனாலதான் இப்படி பிரிச்சு படிக்கிற ஒரு ஸ்டைலே இருக்கு, இப்படிதான் கத்துக்கணும். அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா மனசுல ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து டைரக்டா அப்படியே ஃபுல்லா படிச்சுட்டு போகலாம். அது நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நம்ம கிளாஸ்ல அப்படி படிச்சாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. சேர்த்தும் படிக்கலாம், பிரிச்சும் படிக்கலாம், உங்களுக்கு எப்படி முடியறதோ அப்படி பண்ணிக்கோ. இப்போ 9வது திருவாய்மொழி ரஜினி மேம் கேட்டிருக்கோம், டவுட் கேட்டிருக்கோம்.
குருஜி 4th திருவாய்மொழியில 7th ஃபர்ஸ்ட் லைன்ல குருஜி ஈர்க்கின்றது இருக்குல்ல, ஈர்க்கின்றதுன்னு தானே சொல்லணும். ஒரு நிமிஷம், என் பிள்ளை கோப்பது போல. ஒரே நிமிஷம். 4வதுல 7வதா? ஃபர்ஸ்ட் லைன் குருஜி. ஈர்க்கின்றது, ஈர்க்கின்றது கிடையாது, அர்த்தம் வேற ஆயிடும். ஈர்த்தல்ங்கிறது வேற, அதானே? ஈர்தல்ங்கிறது வேற. அர்த்தம் சொல்றேன் பாருங்க. ஈர்க்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அட்ராக்ட் பண்றது, அந்த அர்த்தம் கிடையாதுங்க. ஈர்கின்றது, ஈர்தல் அப்படின்னா ஓட்ட போடுறது. ஈர்க்குச்சின்னு சொல்றோம். ஈர்க்குச்சின்னா என்னது? விளக்கமாத்து குச்சி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஈர்க்குச்சின்னு சொல்லுவான். அது எவ்வளவு ஸ்மாலா இருக்கு, அது ஒரு ஓட்டையில விட்டா அது ஓட்ட போட்டு துளைச்சுண்டு போயிடும் இல்லையா, அதனாலதான் ஈர்க்குச்சின்னு சொல்லுவா. அதுக்கு அது ஈர்கின்றது அப்படின்னா தொலைச்சு என்ன வந்து இந்த வாடை வந்து ஈர்கின்றது அப்படின்னு சொல்றோம். என்ன வாடை காற்று என்னை என் உடலை துளைக்கின்றதுன்னு அர்த்தம். அந்த துளைக்கின்றதுங்கிற அர்த்தத்துக்கு ஈர்கின்றதுன்னு தான் சொல்லணுமே தவிர்த்து ஈர்க்கின்றதுன்னு சொல்லக்கூடாது. கீதா மேம், இன்னும் ஒருத்தங்க மட்டும் இருக்காங்க. ராதே கிருஷ்ணா குருஜி. நமஸ்காரம் ராதே கிருஷ்ணா. இது வந்து இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஜி 8வதுல இப்போ அவங்க கேட்டாங்க அதே எக்ஸாம், அதேதான் ஜி. அது வந்து லாஸ்ட் லைன்ல வந்து அமர தழுவிற்று வருமா இல்ல இத்து வருமா சார்? ஒரே ஒரு நிமிஷம். 8ஆம் திருவாய்மொழியில எப்பவுமே புதுசாவே நீங்க முன்னாடி கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கேட்கும் போது எப்பவுமே முதல் 10 விட்டுருங்க. இப்ப முதல் 10 தான் நம்ம எடுத்திருக்கோம். இனி அடுத்த 2வது 10க்கு போகும்போது எந்த 10ன்னு சொல்லணும், எந்த திருவாய்மொழின்னு சொல்லணும், எந்த பாசுரம்னு சொல்லணும். அப்பதான் எடுக்கிறது ஈஸி எனக்கு போன் இதுல கம்ப்யூட்டர்ல. அதனால 7வதா இல்ல எத்தனாவது? 9வது பாசுரம் 4வது. அமர தழுவிற்று இனி அகலுமோ, அதுல வந்து தழுவிற்று இற்று வருமா இல்ல இத்து வருமா? அதான் புரிச்சு. ஆக்சுவலா தழுவித்துன்னு சொல்றது சம்பிரதாயத்துல சொல்றது, தழுவிற்றுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம இப்ப சொல்லும் போது தழுவித்துன்னு சொல்லியே பிராக்டிஸ் பண்ணுவோம். தழுவித்து இத்து சொல்லி. சரி, தேங்க்யூ. அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர் கமுதிந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப. இந்த இடத்துல சேரும் போது அமர வழும்பன்னு ஆயிடும், அப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம முதல்ல பிரிச்சு சொன்னாலும் அமர அழும்ப அப்படி தயவு செய்து சொல்லக்கூடாது. அமரன்னு நிறுத்திட்டேன்னா அந்த இடத்துல ஸ்டார் இல்லையே. அமர அழும்ப அப்படி சொல்லலாம், இல்லாட்டா அமர வழும்ப அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் கரெக்ட். அமர அழும்ப அப்படின்னு சொல்லலாம், அமர வழும்ப அப்படின்னு சொல்லலாம். உங்க புத்தகத்துல எப்படி இருக்கோ அப்படி சொல்லுங்க. அமர வழும்ப துழாவி என்னாவி அமர தழுவித்து இனி அகலுமோ, அவ்வளவுதான். ஓகேவா? நன்றி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இப்போ சண்டைக்கு கூப்பிட்டுட்டாச்சு. வர்ஷா வாங்க. இது 2 பேரா 3 பேர் சொல்லுவாஜி? ஆமா, இது பெருசு இல்லையா, அதனால 3 பேர் வரும். சரி, வர்ஷா வாங்க. அடியஞ்சி. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும். அப்படி இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும். இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும். எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும். எவையும் அவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும். எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும். அதே மாதிரி எவரும் எவரும் ரெண்டும் ஒண்ணுதான். எவனவன் எவனவன் ரெண்டும் ஒண்ணுதான். அது மாதிரி அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம். அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம். அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம். சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுளானே. சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சுழலுளானே. சுவையன் திருவின் சுழிக்கணும், நெடிலா சொல்லணும். ஓ, இதுல நார்மலா இருக்கு. சூதான் சொல்றீங்க இல்லையா? ஆமா, சூவ வந்து சூழல் உளானே, சுழல் கிடையாது, சூழல்.
சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழலுளானே. சுவையன் திருவின்மணாளன் என்னுடைய சூழலுளானே. சூழல் உலானே. வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. வசந்தி தேவராஜுலு வாங்க. வசந்தி தேவராஜுலு வாங்க. கொஞ்சம் எல்லாரும் வேகமா வாங்க. ஹரே கிருஷ்ணா, வந்துட்டேன். 8:45 நம்ம முடிச்சாகணும். எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணவிரான் என் அமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உலானே. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என்னமுதம் துவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உலானே. வெரி குட். ஜெய் சிவநாராயணா. மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கரெக்டா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மேம் மியூட் மேம் வர முடியல மேம். விஜயலட்சுமி ராஜா வாங்க. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். சேவிங்கோமா. மூணாவதா வரவா நீங்களாவே டக்குன்னு சேவிச்சுடலாம். ஓகே. இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையுள் தனி முதல் எம்மான் கண்ணபிரான் என் அமுதம் துவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழல் உலானே. ஓகேமா. விஜயலட்சுமி ஸ்ரீதர் வாங்க. ராதே கிருஷ்ணா சார். ராதே கிருஷ்ணா. சூழல் பல பல வல்லான் தொல்லையம் காலத்துலகை. சூழல் பல பல வல்லான் தொல்லையம் காலத்துலகை. சூழல் பல பல வல்லான் தொல்லையம் காலத்துலகை. கேழலம் நாகி இடந்த கேசவன் என்னுடையம்மான். கேழல் ஒன்னாகி கிடந்த கேசவன் என்னுடைய. கிடந்தனா சயனித்தன்னு அர்த்தம். இடந்தனா பெயர்த்தெடுத்தன்னு அர்த்தம். கேழல் ஒன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான். கேழல் ஒன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான். வேழமரு பயோசித்தான் விண்ணவர்க்கு எண்ணில் அறியான். விண்ணவர்க்கு எண்ணல் அறியான். வேழமறுப்பை உசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான். வேழமறுப்பை உசித்தான் விண்ணவர்க்கு எண்ணல் அறியான். விண்ணவர்க்கு எண்ணல் அறியான்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. ஓகே. விண்ணவர்க்கு எண்ணல் சேர்ந்தான் அவனின் அருகலிலானே. ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகளில் இலானே. ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகளில் இலானே. அருகலில் இலானே கிடையாது. அருகல் இலானே. லீ இருக்கு என் புக்ல. ஆமா லீ இருக்கு. அருகல் இலானே அவ்வளவுதான். அருகல் பிளஸ் இலானே அருகல் இலானே அவ்வளவுதான். அருகலில் இலானே தனித்தனியா இருக்கு கிடையாது. அருகலில் இலானேன்னு இருக்கு. அடிச்சுட்டு அருகல் இலானேன்னு எழுதிக்கோங்க. ஒரு லீ தான் வரணும். இந்த இடத்துல லீ வரலாம். தப்பு கிடையாது. அருகல் இலானேன்னு சொல்லலாம். தப்பு கிடையாது. அருகலில் இலானேன்னு சொல்லக்கூடாது. ஓ சரி. ஓகேவா? அருகல் இலானே. அவ்வளவுதான். அடுத்தது அகம் ப்ரோ வாங்க. அகம் ப்ரோ வாங்க. ஆனந்தலக்ஷ்மி. சூழல் பல பல வல்லான் தொல்லையங்காலத்துலகை கேழலொன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான். வேழமறுப்பை யோசித்தான் விண்ணவர் கெண்ணலறியான். ஆழநெடுங்கடல் சேர்ந்தான் அவனின் அருகலிலானே. சூழல் பல பல வல்லான் தொல்லையங்காலத்துலகை கேழலொன்னாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான். வேல மறுப்பை யோசித்தான் சேர்த்து சொல்லும் போது யோ ஆயிடும். அது பை பிளஸ் ஓ பையோ அப்படி ஆயிடும். யோ யங் சந்தின்னு சொல்லுவா சமஸ்கிருதத்துல. அது மாதிரி ஆயிடும். யோசித்தான் சொல்லக்கூடாது. யோசித்தான் இல்லாட்டா தனியா பிரிச்சு வேழமறுப்பை ஒசித்தான்னு பிரிச்சு எழுதிக்கோங்க. யோசித்தான்ங்கிற மாதிரி வருதுன்னா அதை பிரிச்சு வேழமறுப்பை ஒசித்தான் அப்படி பிரிச்சு எழுதிக்கோங்க. ஒசிக்கிறதுனா உடைக்கிறது. யோசிக்கிறதுனா திங்க் பண்றது. அர்த்தம்
வேல வெறுப்பை யோசித்தான் விண்ணவர் கெண்ணல் அறியான் ஆல நெடுங்கடல் செயல்தான் அவனன் நறு கல்கிலானே. ஓகேமா, ஜெய் சிவநாராயண். நெக்ஸ்ட் வாங்க. அமுதா ரவி வாங்க. அமுதா ரவி வாங்க. சேவிங்க மேம். சேவிங்கம்மா. அப்படியா? ஆனந்தலக்ஷ்மி வாங்க. ஆனந்தலக்ஷ்மி வாங்க. அனுகீதா வாங்க. ஸ்ரீமதி ராமானுஜன். ஸ்ரீமதி ராமானுஜன் சேவ் சொல்லு. அடியன் இது சூழல் பல பல வல்லான் தொல்லையங்காலத்து உலகை கேழல் ஒன்றாகி இடந்த கேசவன் என்னுடைய அம்மான் வேழ மறுப்பை யோசித்தான் விண்ணவர்க்கு என்னலறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகளிலானே. சூழல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல? யாராவது சொல்றீங்களா? அவதாரங்கள். இன்னொரு அர்த்தம் எழுதிக்கோங்க. அவதாரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் கபட்டமான லீலைகள். அதாவது இது ஸ்ரீ அண்ணாவுடைய உபன்யாசத்துல கேட்டது, அதை சொல்றேன். ஒரு குழந்தை இருக்கா, அண்ணா சொன்ன அதே எக்ஸாம்பிள் என்ன சொன்னாலோ அதே உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறதுன்னு உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ சாப்பிட்டேன்னா உனக்கு சினிமா கூட்டின்னு போறேன்னு சொல்றா. கடைசியில அந்த குழந்தை சாப்பிட்டு விடுறது சினிமாவுக்கு போறதுக்காக. சாப்பிட்டு முடிச்சோடனே சினிமாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போ அப்படிங்கிறா. இது பண்றது கரெக்டா? அந்த குழந்தை ஏமாத்திட்டாளே அப்படின்னா ஏமாத்தினது கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை சாப்பிட்டாதான் குழந்தைக்கு நல்லது. இந்த குழந்தை சாப்பிடணுங்கிறதுக்காக நிஜமா சினிமாவுக்கு போறது ஒன்றும் பிளான்லயே கிடையாது. ஆனா அம்மா எப்படி அப்படி சும்மா விளையாட்டா சொல்றாளோ அது மாதிரிதான் பகவான் நம்மளோட வாழ்க்கையில பல விஷயங்களை பண்றார். அதுக்கு பேரு தான் சூழல். நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணு கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கைவிட்டு போயிடு. அதுக்கு காரணம் என்னன்னா, பகவான் அதுக்காக நம்மள நியமிக்கல, அவன் கபட்டமாக விளையாடுறான்னு அர்த்தம். அந்த நேரத்துல கபட்டம்னு அர்த்தம். இந்த இடத்துல இன்னொரு அர்த்தம் அவதாரம்னு ஒரு அர்த்தம். நேத்தே சொல்லும் போது சொன்னேன், கபட்ட நாட்டியத்தினாலதான் அந்த அவதாரமேங்கிறது வேஷம்தான். பகவான் போடுறதே வேஷம்தான். அது வேஷத்தை தான் இங்க சூழல்ங்கிறா. அந்த மாதிரி கபட்டங்களை பண்றதுல ரொம்பவும் கெட்டிக்காரன் பகவான். அதுதான் இங்க சொல்றாரு ஆழ்வார். ஓகேவா? நெக்ஸ்ட் வாங்க. அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். அருகலில் இலாய கிடையாது, அருகலில் ஆயவே கிடையாது. அருகல் இன்னொரு தடவை சொல்லுங்க. அருகலில் இலாய பெருஞ்சீர். அருகலில் இலாய கிடையாதுமா, அருகல் இலாய. இந்த அதேதான் அருகல் இலாய. ஒரு லீ தான் வரணும், ரெண்டு லீ வரக்கூடாது. அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். அருகலில் இலாயன்னு இருந்தா அடிச்சிருந்தோம். அருகல் இலாய அவ்வளவுதான். அருகலில் இலாய கிடையாது, ரெண்டு லீ வரக்கூடாது. ஓகேவா? வெரி குட். சொல்லுங்க. அருகல் இலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். அருகல் இலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன். கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன். கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன். பொறு சிறை புள்ளு வந்தேரும் பூமகளார் தனிக்கேழ்வன். ஒரு சிறை புல்லு வந்தேரும் பூமகளார் தனிக்கேழ்வன். ஒரு சிறை புல்லு வந்தேரும் பூமகளார் தனிக்கேழ்வன். ஒரு கதியும் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடுடனே. ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடுடனே. ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடுடனே. என்னோடு உடனேங்கிறது என்னோடு உடனேங்கிறது சேர்த்து படிச்சாலும் கரெக்ட் தான். வெரி குட். நெக்ஸ்ட் ஸ்ரீமதி வாங்க. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம். இன்னைக்கு எவ்வளவு முடிக்க முடியாதோ முடிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னங்கிறது மேம் சொல்லுவாங்க. ஓகேவா? அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்களாதி முதல்வன். கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன். ஒரு சிறை புள்ளு வந்தேரும் பூமகளார் தனிக்கேழ்வன். ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒழிவிலன் என்னோடுடனே.
அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புல்லு வந்தேரும் பூமகளார் தனிகேள்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடுடனே. பகவதி சுப்பிரமணியம் வாங்க. ராதே கிருஷ்ணா குருஜி. அருகல் இலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீல நன்மேனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிறை புல் உவந்து ஏறும் பூமகளார் தனி கேள்வன் ஒரு கதியின் சுவை தந்திட்டு ஒளிவிலன் என்னோடு உடனே. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. வெரி குட். நெக்ஸ்ட் தேங்க்யூ குருஜி. ரமேஷ் பாபு வாங்க. பாலகீதா. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம்மா. உடனமர் காதல் மகளேர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள். உடனமர் காதல் மகளேர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள். உடனமர் காதல் மகளேர் அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் அப்படி. உடனமர் காதல் மகளேர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள். என்னிவர் மூவராளும் உலகமும் மூன்னே. என்றிவர் மூவராளும் உலகமும் மூன்றே. என்றிவர் மூவராளும் உலகமும் மூன்றே. அத வந்து என்னிவர் மூன்னே அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? அப்படி ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம். உடனவையொக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவனெம்மான். உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான். உடனவை ஒக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான். கடல்மலி மாயப் பெருமான் கண்ணனின் ஒக்கலையானே. கடல்மலி மாயப் பெருமான் கண்ணனின் ஒக்கலையானே. கடல்மலி மாயப் பெருமான் கண்ணனின் ஒக்கலையானே. வெரி குட். நெக்ஸ்ட் பாலசுப்ரமணியன். நீங்க என்ன சொன்னீங்க? இந்த என்று இவர்களுக்கு எப்படி சொல்ல எழுத சொன்னீங்க? அந்த ரெண்டு ரெட்ட ராவ வந்து ரெட்ட சுழி நா இருந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி சொல்லணும். எல்லா இடத்துலயுமே அப்படிதான். எங்கெல்லாம் இன்னு பக்கத்துல ரா வருதோ அதெல்லாம் இன்னு பக்கத்துல ரெண்டு சுழி நா இருக்கிற மாதிரி சொல்லணும். சரியா? அதேதான் இங்க. அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். நன்றி அப்படிங்கறத நன்னின்னு சொல்றோம். அது மாதிரி. சரியா? பாலசுப்ரமணியம் ராஜலட்சுமி வாங்க. உடனமர்காதல் மகளே திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் எண்ணிவர் மூவராளும் உலகமும் மூன்னே. உடனவையொக்க விழுங்கி ஆளியை சேர்ந்தவனெம்மான் கடல்மலி மாயப் பெருமான் கண்ணனின் ஒக்கலையானே. உடனமார் காதல் மகளிர் திருமகள் மணமகள் ஆனார். மணமகள் கிடையாது, மணமகள் இல்ல, மண்மகள். பூமாதேவி. மண்மகள் ஆனாய் மடமகள் என்று திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள். ஆயர்கள்னா கோபர்கள். கோபர்கள் குலத்துல பிறந்தவள் நப்பிண்ணை. இந்த நீலாதேவி வந்து ஒரு கோபிகையாக பிறக்கலாம். மடமகள் என்று மூவராலும் உலகமும் ஒன்றே. உடையவை ஒப்பி விளக்கி ஆலையை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாய பெருமான் கண்ணனன் என் ஒக்கலை யானே. ஓகேமா. ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. கொஞ்சம் பார்த்து படிங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே. சந்திரா வேணுகோபால் வாங்க. சந்திரா வேணுகோபால். அடியன் இதே படிப்போம். உடனமர் காதல் மகளேர் திருமகள் மணமகள் ஆயர் மடமகள் எண்ணிவர் மூவர் ஆளும் உலகமும் மூனே. உடனவையொக்க விழுங்கி ஆளிலை சேர்ந்தவன் எம்மான் கடல்மலி மாய பெருமான் கண்ணன் என் ஒக்கலை யானே. ஓகே. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், அதை சொல்லிடுறேன். தசமஸ்கந்தத்துல பாகவதம் தசமஸ்கந்தம் படிக்கிறவா இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து 58 அத்தியாயம் நம்பர் 58.
இருக்கிறவா டக்குன்னு அப்படியே எடுத்து பாருங்க பக்கத்துல இருந்ததுன்னா, இல்லாட்டா அப்புறம் பாருங்க நோட் பண்ணி வச்சுங்க. 58ல எல்லாருடைய கல்யாணமும் அதுல சொல்ற. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் நம்பர் 45. ஏவம் சமயமாகர்ண்ய பத்வா பரிகரம் பிரபுஹு ஆத்மானம் சப்ததா கிருத்வா ன்யக்ருஹாத் லீலையைவ தான் பத்வா தான் தாமபிஹி ஷௌரிஹி பக்னதர்பான் ஹதௌஜஸா. அதுல பார்த்தேன்னா அந்த தேவியோட பேரு பத்ரான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். நாராயணியத்திலையும் பார்த்து சொல்லிடுறேன். அந்த இடத்துல வருது, நான் சொன்ன இடத்துல பாருங்க. நாராயணியத்துல பார்த்தீங்கன்னா அந்த 7 காளைகளை அடக்கினார் இல்லையா, அந்த தேவியோட பேரு பாகவதம் எப்படி சொல்றதுங்கிறதுக்காக நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். தசகம் 81 நாராயணியத்துல. அதுல சத்யா, பத்ரா இல்ல சத்யா, 4th ஸ்லோகம் நாராயணியத்துல 81.4 நோட் பண்ணிக்கோங்க. சத்யாம் கத்வா புனருதவஹோ நக்னஜின்னந்தனாம் தாம் பத்வா சப்தாபி ச விஷவரான் சப்தமூர்த்திர் நிமேஷாத் भद्रां नाम प्रददुरत देव संदर्शनाद्याः तत्सोदर्यां वरद भवतः सापि पैतृष्वसेयी. பத்ராங்கிறவ அடுத்த பொண்ணு, பத்ரா வேற. இந்த சத்யாவை தான் இங்க சொல்றா. சத்யா நப்பிண்ணையோட சம்ஸ்கிருதத்துல பேர் என்னன்னா சத்யா. எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைகுண்டத்துல நப்பிண்ணைக்கு பேரு நீலாதேவி. பூலோகத்துல நப்பிண்ணைங்கிறது தமிழ் பேரு. ஆண்டாள் இவ்வளவுதான் எழுப்புறா. பகவான் கூட இப்பதான் வந்து படுத்துட்டு இருக்கா. இந்த ஸ்லோகத்துல சொல்றோம், நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா தாழ்த்திடவாய் அப்படின்னு பாடுறாளே, அந்த நப்பிண்ணை வந்து இந்த நப்பிண்ணை தான், இந்த சத்யாங்கிறவ தான். அவளோட பேரு நாக்னஜிதி. 2 பேர் சம்ஸ்கிருதத்துல. நக்னஜித்தோட பொண்ணுங்கிறதுனால நாக்னஜிதி. இன்னொன்னு அவளோட கூப்பிடுற பேர், வச்ச பேர் என்னன்னா சத்யாதேவி. பகவானோட 8 மனைவிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மனைவி இவள். ஒரு ஆயர் மடமகள் அப்படிங்கிறார் ஆழ்வர். ஆயர்களுடைய குலத்துல பிறந்தவள். ஆய்ச்சி, ஒரு கோபிகா. கோபிகாவாகவும் இருந்து பகவானோட பத்னியாகவும் இருந்தவள் யாருன்னா இவ ஒருத்தி தான். அதாவது அஷ்டமகிஷிகள்லயும் இருக்கிறவோ. சார் எந்த ஸ்லோகம் சொன்னீங்க? 4th ஒன்னா சார் நாராயணத்துல? ஆமா. ஆனா இங்க எப்படின்னா அயோத்தியா அதிபதினு சொல்றா. அப்படியும் பாகவதம் சொல்றது அயோத்தியினுடைய பதியாக இருந்தார் நக்னஜித்து அப்படின்னு. ஆனா ஆயர் மடமகள்னு ஆழ்வார் எடுக்கிறார். ரெண்டுலயும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. எப்படின்னாலும் பகவானோட ஒரு பத்னி. நப்பிண்ணைய ஆய்ச்சியாகத்தான் பிரபந்தங்கள்ல சொல்லியிருக்கா. இங்க வியாக்கியாத்தா நாராயணியத்துல அயோத்திக்கு போய் நக்னஜித்தோட பொன்னான சத்யாங்கிறவரை பணயமாக வைத்து 7 முரட்டுக்காளைகளையும் 7 திருவுருவம் கொண்டு அடக்கி அப்போட்டியில் வென்று திருமணம் பண்ணி கொண்டார் என்று சொல்றார். நான் பார்த்துட்டு நான் அது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். சப்தைத்தே கோவிருஷா வீர துர்தாந்தா
உரவக்ரஹாः. பாருங்க இருக்கு பாருங்க இங்க 58வது அத்தியாயத்துல பாகவதத்துல சொல்றா, கோசல ராஜகுமாரியா தான் சொல்றா. அதாவது ராமரோட வம்சத்துல வந்தவோ இந்த பொண்ணு, அவரை வந்து அந்த பொண்ணை வந்து கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறார். தாம் ஸ்ருத்வாம் விருஷஜில்லப்யாம் பகவான் சாத்வதாம் பதிஹி ஜகாம கௌசல்யபுரம் சைன்யேன மகதாவிருதா ச கோசலபதி பிரீதஹ பிரத்யுத்தானாசனாதிபிஹி அர்ஹணேனாபிகுருணாம் பூஜயன் பிரதிநந்திதஹ வரம் விலோக்யாபிமிதம் சமாகதம் நரேந்திர கன்யா சகமே ரமாபதிம் பூயாதயம் மே பதிராஷிஷோமலாஹ பதிராஷிஷஹ அமலாஹ கரோது சத்யா. சத்யா அங்க மென்ஷன் பண்ணியிருக்கா. பாகவதம் தசமஸ்கந்தம் அத்தியாயம் 58 ஸ்லோகம் 36 நோட் பண்ணிக்கோங்க. 58.36 58வது அத்தியாயத்துல 36வது ஸ்லோகத்துல அந்த தேவியோட பேர் சொல்லியிருக்கா சத்யா. நாராயணியத்துல 81ல 4வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கா சத்யாங்கிற பேரை. ஓகே, நான் அது மேல வந்து நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. இதுக்கும் அந்த சத்யாவுக்கும் நப்பின அது பெரிய ரிசர்ச் கட்டுரை எல்லாம் எழுதியிருக்கா. நமக்கு அதெல்லாம் வேண்டாம். பகவானுடைய மகிழ்ச்சிகள்ல ஒருத்தி, ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகள்ல ஒருத்தி. அவளா ராதை யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இங்க இருந்து. அண்ணா வந்து ராதை தான் நப்பிண்ணை அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. அதனால நமக்கு வந்து சண்டை போட வேண்டாம். நப்பிண்ணை யாரு? இன்னொரு இடத்துல ஸ்ரீ அண்ணாவே சொல்லியிருக்கா, 16,108 பேருமே மகாலட்சுமி தான், மகாலட்சுமி ஸ்வரூபம் தான். ஏன்னா பகவான கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேற யாருக்கு தகுதி இருக்கு சொல்லுங்க பாப்போம். அதனால மகாலட்சுமியே இத்தனை ரூபங்களை எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிண்டா அப்படிங்கிறதையும் ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கா. அது நிறைய விஷயங்கள். இன்னொன்னு உபனிஷத் மந்திரங்கள் தான் வந்தது அப்படின்னு. சுகப்பிரியா மேம் எதுவும் டவுட் இருக்கா? குருஜி, அதுதான் கேட்க வந்தேன். ஆயர் மடமகள்லாம் ராதைய குறிப்பிடவே இல்லையே ஆழ்வார்கள். அப்ப ராதையை எங்கேயாவது குறிப்பிடுறாங்களா, இல்ல ஆயர் மடமகள் மீன் பண்றது வந்து நீலாதேவியோட அவதாரமா சொல்றது இந்த சத்யா தேவி தான். ஆழ்வார்கள்ல ராதைய டைரக்டா எங்கேயும் மென்ஷன் பண்ணல, சொல்லவே இல்ல. ஆமா, ஆனா ஆயர் மடமகள் நம்ம ராதையா எடுத்துக்கலாம், நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ஸ்ரீ அண்ணா அப்படிதான் அர்த்தம் பண்ணிருக்கா. அதனால அப்படி எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ராதையும் பகவானோட ரொம்ப பிரியதமை தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஓகேவா? 58ல இருக்கு இந்த விஷயம். 58வது அத்தியாயத்துல இருக்கு. திருமணங்கள், பகவானுடைய கல்யாணங்கள் எல்லாத்தையுமே அதுல சொல்றா. அதுல 36ல இருந்து சொல்றா. சத்யா அப்படிங்கிறது அவ வேண்டிண்டாலாம், எல்லா தெய்வங்கள்ட்டையும் வேண்டிண்டாலாம். எல்லா தெய்வங்களும் இவரோட திருவடியை வந்து திருவடி தூசிய தன் தலையில தாங்குறான்னு ஆழ்வார் சொன்னா அதே விஷயத்த சொல்றா 37வது ஸ்லோகத்துல. நம்ம எப்படி ரொம்ப ரெண்டையும் மேட்ச் பண்ணோம்னா அப்படியே இருக்கும். பாகவதத்துல இந்த அத்தியாயத்துல 37வது ஸ்லோகத்துல சொல்றார், லக்ஷ்மி பிரம்மா சிவன் திக்பாலகர்கள் 8 பேர், இவா எல்லாரும் பகவானுடைய திருவடியில் இருக்கிற அந்த புழுதிய தலையில தாங்கிக்கிறார்கள். அப்படி தன்னுடைய அந்த தர்மத்தை, தான் வகுத்த அந்த தர்மங்களை காப்பாத்துறதுக்காக பகவான் பற்பல அவதாரங்களை அப்பப்ப எடுக்கிறார். அப்பேற்பட்ட பகவான சந்தோஷப்படுத்துறது என்ன விஷயம், எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் அந்த பகவான அப்படிங்கிறார். பகவான வந்து அப்படி கொண்டாட, பகவான சந்தோஷப்படுத்துறதுன்னா பக்தினாலதான் முடியும், வேற எந்த செயல்னாலையும் பகவான திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு. சரி, இதோட நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இந்த பாசுரத்தை சேவிச்சுடுறீங்களா? சேவிச்சுட்டோமா? எப்படி? 3 பேர் ஆச்சு. அடுத்த பாசுரம். ஓகே, அடியன் ஒரு தடவை 4வது பாசுரம் சேவிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். உடனமர் காதல் மகளேர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் எண்ணிவர் மூவராளும் உலகமும் மூன்னே உடனவை ஒக்க விழுங்கி ஆளியை சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாய பெருமான் கண்ணனின் ஒக்கலையானே. எல்லாரும் நோட் பண்ணி பாருங்க ஒரு விஷயத்த.
இந்த 10வது பாசுரத்துல என்ன ஆழ்வார் சொல்லியிருக்காரோ அதே மாதிரி ஒப்பான ஒரு விஷயத்த 10வது ஸ்கந்தத்துல 58வது அத்தியாயத்துல 37வது ஸ்லோகத்துல சொல்றார். அது என்ன சொல்றாருங்கிறத நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு யாராவது 1-2 பேராவது எழுதுவேன்னு நினைக்கிறேன். 2 அர்த்தத்தையும் எழுதி கம்பேர் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. மேமுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அசைன்மெண்ட் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒர்க். ஓகேவா? இந்த 10வது பாசுரமும் இந்த 9வது பத்துல 10வது பாசுரம், சாரி 9வது திருவாய்மொழியில 10வது பாசுரம், 1ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி 10வது பாசுரத்திலையும் பாகவதத்துடைய 10வது ஸ்கந்தம் 58வது அத்தியாயம் 37வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் கம்பேர் பண்ணி நான் இப்ப சொல்லிட்டேன் அந்த விஷயத்த. அதை நீங்க எழுத்து வடிவத்துல யாராவது அனுப்புங்க, 2-3 பேராவது அனுப்புங்க. எல்லாருமே அனுப்பிச்சா ரொம்ப சந்தோஷம். அதை மேம் வந்து குரூப்ல போடுவாங்க. ஓகேவா? ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். 36 சொல்லி 37 சொன்னீங்க. 36ல தான் சத்யாங்கிற நாம சொல்றா. 37 அதுக்கு அடுத்த ஸ்லோகம். ஆமா, ஓகே. 36ல வந்து நாலாவது பாசுரம் தான் நாராயணியத்துல நல்ல கரெக்டா சொல்றாங்க. அதாவது ஆமா, அது வந்து ஃபுல் அத்தியாயத்தோட சாரம் தான் நாராயணியத்துல இருக்கு. 36க்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுறது இந்த கதை பாகவதத்துல. சரியா? அதுல வந்து அந்த பேரு சத்யாங்கிற பேரு, இந்த ஆயர் மடமகளோட பேரு சத்யாங்கிற விஷயம் 36வது ஸ்லோகத்துல இருக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. 37வது ஸ்லோகத்துல ஒரு விஷயம் சொல்றார். என்ன விஷயம் சொல்றார்? தேவர்கள்லாம் தன்னோட தலைமையில பகவானோட திருவடி தூசி எடுத்து வச்சுக்கிறாளே, அப்படிப்பட்ட பகவானை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்னு பாகவதத்துல கேட்கலாம். அந்த விஷயம் ஆழ்வார் 10வது பாசுரத்துல சொல்ற விஷயத்தோட ஒப்புமையா இருக்கு. அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுங்கோ அப்படின்னு சொன்னேன். சரியா? புரிஞ்சதா? மைதிலி மேம் கேளுங்க. ஆழ்வாரோட 10வது பாசுரமா 4வது பாசுரமா சார்? அம்மா, 4வது பாசுரத்துல 36 ஸ்லோகம் நம்பர் 36ல சொல்லியிருக்கிற அந்த தேவியோட பேரு ஆயர் மடமகள்ங்கிறது சத்யா அப்படின்னு சொன்னது 36வது பாசுரத்துல சொல்லியிருக்காரு, 36வது ஸ்லோகத்துல. அதே மாதிரி இது 37வது ஸ்லோகம், நெக்ஸ்ட் ஸ்லோகம். இது வந்து ஆழ்வார் 10வது பாசுரத்துல என்ன சொல்லியிருக்காரோ அந்த விஷயத்த 37வது ஸ்லோகத்துல பாகவதத்துல சுகர் சொல்றார். அது என்னங்கறத எழுதுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க. பாகவதம் புஸ்தகம் இருக்கிறவா எழுதுங்கோ, இல்லாட்டா நெட்ல போட்டு பாருங்க. டவுட் இருந்ததுனாலும் நம்ம அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாரிஃபை பண்ணலாம். ஜெயஸ்ரீ மேம் குருஜி பெரியாழ்வார் பாசுரத்துல நப்பின்னைன்னு வருமே குருஜி? ஆமாமா, அந்த நப்பின்னை தான் அவங்க ஒரு அவங்க தானே ஆயர் மகள் தானே? அவங்களும் அந்த நப்பின்னை தான் ஆயர் மடமகள். அத மாமா பொண்ணு, கண்ணனோட மாமா பொண்ணுன்னு வரும் அதுல, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, கும்பர்னு ஒரு ராஜான்னு சொல்லுவா. அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் அந்த விஷயத்தை இன்னும் பாகவதத்துல. சரியா? ஜெய் ஸ்ரீமநாராயணா. பாகவதம் எத்தனாவது இது சொல்லுங்க குருஜி? பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 58வது அத்தியாயத்துல 36வது ஸ்லோகம். 10ல 58ல சாட்ல போடுறேன் பாருங்க. 36, 37 2 ஸ்லோகத்தையுமே படிங்க. 10ல 58ல 36, 37 லாஸ்ட் இருக்கிறது கமா. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். அடியன் லீவ் பண்ணிக்கிறேன். மேம் நீங்க என்ன ராதே கிருஷ்ணா குருஜி. ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க.